குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான் லாஸ்ட் டாபிக்ங்க. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒய்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப்எக்ஸ் லாம்டா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது கொடுத்துட்டு இதை நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து இட்ரேட்டிவ் மெத்தட் படி இதை சால்வ் பண்ணணும் சொல்யூஷன். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இட்ரேட்டிவ் கர்னல்ஸ்னு ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இட்ரேட்டிவ் கர்னல் ஒன்று கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிசால்வன்ட் கர்னல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது ஒன் பை ஒன்று ஃபாலோ பண்ணி வரும். சரிங்களா? ஆக்சுவலாக அது வந்து நான் சொல்கிறேன் பாருங்க என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு இதுவே கொஸ்டினாக கேட்கலாம். இட்ரேட்டிவ் கர்னல்ஸ் ஆஃப் ஒரு ஆக்சுவலாக ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, இதுதான் கர்னல். இந்த கர்னலை பொறுத்து இந்த கர்னலுக்கு என்ன பண்ணலாம், இட்ரேட்டிவ் கர்னல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஃபஸ்ட் இட்ரேட்டிவ்னா அப்போ K1 K2 கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். அப்போ இந்த கர்னலை வந்து இட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ K1 x, Tங்கிறது இந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்தது தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு K2 கண்டுபிடிக்கிறோம். K2ங்கிறது K2 K3 கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணுவோம். இப்போ K2க்கு பாருங்கள். K2க்கு என்ன பண்ணுவோம், K2 இந்த லிமிட் வந்து இங்கே உள்ள லிமிட்டு Kx, Z Kx, Z இங்கே Kn-1 Z, T. ரைட்டுங்களா? dz. அப்போது இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இப்போ K1 கொடுத்துட்டாங்களா, K1 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் K2 கண்டுபிடிக்கணும். K2க்கு ஃபார்முலா பாருங்கள் என்னது. K2க்கு என்ன பண்ணணும்னா இந்த லிமிட் அப்படியே எழுதிடுங்க, A to B. ரைட்டா? இங்கே என்ன பண்ணுறோன்னா K of x, Z. ஓகேங்களா? இதை வச்சு எழுதக்கூடியது. அதாவது எக்ஸுக்கு பதில் செட்டு, டீக்கு பதில் எக்ஸுக்கு பதில் எக்ஸு, டீக்கு பதில் செட்டு போட்டிங்கன்னா அது கிடச்சிரும். ரைட்டுங்களா? இது கொடுத்துருப்பாங்களா. அடுத்து K1 of Z, T. எக்ஸுக்கு செட்டும், ரைட்டுங்களா, டீக்கு டீயும் போட்டுறது. எக்ஸுக்கு பதில் செட் ரிப்ளேஸ் பண்ணி இப்போ இது கிடைக்கும், இந்த டி செட். ரைட்டுங்களா? இப்போ K2 கிடச்சிருமா. இப்போ உங்களுக்கு K1 தெரியும். K1 வந்து x, T. அதை வந்து K வந்து x, Tன்னு எடுத்துட்டாப்போ இதுக்கு K1 கிடச்சிரும். இதுதான் கர்னல் கொடுத்தா K1. இதில் வந்து K2 கண்டுபிடிச்சிருமா. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் x, Tயில் இருக்கும். அதே மாதிரி K3 கண்டுபிடிக்கலாமா இதை யூஸ் பண்ணி. லிமிட் A to B. இங்கே Kx, Z, இங்கே K2 யூஸ் பண்ணணும். Z, T dz. இப்போ K2 கிடச்சிச்சு, K3 கிடச்சிடும். K3 வச்சு K4 இப்படியே கண்டுபிடிச்சிட்டே போகும். சரிங்களா? இப்படியே கண்டுபிடிச்சிட்டே போகும், அவ்வளோதான். ஸோ அதுதான் எழுதியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கர்னல். சரிங்களா? கர்னல். ஓகே. அப்போ இந்த மாதிரி இட்ரேட்டிவ் கர்னல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இட்ரேட்டிவ் கர்னல்ஸ்லாம் கேட்கலாம். இப்போ K1 கேட்கலாம். இப்போ இந்த இட்ரேட்டிவ் கர்னல் K1 கேட்கலாம், K2 கூட கேட்கலாம். பார்த்துக்கணும். K2னா ஒரு சிங்கிள் இன்டெக்ரல் போட்டுடலாம். சரிங்களா? அதாவது கொஸ்டின் வந்து எடுக்கிறவங்களை பொறுத்து இருக்காங்க. டெப்த் நாலேஜ் இருந்தால் எதனாலும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ சரி, இட்ரேட்டிவ் கர்னல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு K1 K2 Kn வரைக்கும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. Knக்கு அதுக்கு மேலே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசால்வன்ட் கர்னலாம் வெரி சிம்பிள். ரிசால்வன்ட் கர்னல்னால் இந்த கர்னலை வச்சு இட்ரேட்டிவ் கர்னலை வச்சு எழுதக்கூடிய ஒரு கர்னல். சரிங்களா? அது என்னென்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம். லாம்டா பவர் ஆக்சுவலாக லாம்டா கொடுத்துருவாங்க. லாம்டா பவர் 0 கர்னல் ஃபஸ்ட்டு கர்னல் இது கண்டுபிடிச்சிருப்போமா. அடுத்து லாம்டா K2 K3 இதை வச்சு எழுதுவோம். எழுதிட்டு ஒரு சீரிஸ் ஃபார்மெட்டில் இது கிடைக்கும். இதெல்லாம் சம் பண்ணுறோம். அதுதான் என்னதுன்னா இதுதான் ரிசால்வன்ட் கர்னல். ஆர்னா ரிசால்வன்ட் கர்னல் x, T லாம்டா. ரைட்டா? இதுதான். அப்போ இட்ரேட்டிவ் கர்னலை வச்சு ரிசால்வன்ட் கண்டுபிடிக்க முடியும், டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸ்டெப்ஸ் 3 சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. சொல்யூஷன்னா வெரி சிம்பிள். சொல்யூஷன் தான். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா அடுத்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டையும் சப்போஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்க, இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க டேரெக்டாக. அப்போது ஒய்எஃப்எக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த எஃப்எக்ஸ் போட்டுங்க, லாம்டாக்கு லாம்டா போட்டுங்க, லிமிட்டை மாற்றாதீங்க. இந்த இந்த இடத்துல ரிசால்வன்ட் கர்னல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல ரிசால்வன்ட் கர்னல் ரீப்ளேஸ் பண்ணியாச்சா. பண்ணிவிட்டு இன்னொரு சேஞ்ச் ஒன்று வரும். இந்த இடத்துல y(t)க்கு பதில் இந்த f(t)யை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். y(t)க்கு பதில் இந்த f(t). இந்த f(x) எழுதிட்டிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், f(t) ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு f(x) சம்மில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி என்ன செஞ்சலாம், இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே இன்டெகிரேட் பண்ணியாச்சுன்னா கிடச்சிரும், ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அதுதான் இதோட சொல்யூஷன். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். ஓகேங்களா? இது ஃப்ரோடெல்லாம் செகண்ட் கைண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இது ஃப்ரோடெல்லாம் செகண்ட் கைண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதான் ப்ரொசீஜர். இதை யூஸ் பண்ணி நான் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா y(x). ஆக்சுவலாக நம்ம இட்ரேட்டிவ் பார்ப்போம். இது f(x). ரைட்டுங்களா? லாம்டா கொடுத்தாச்சு 0 to 1. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இட்ரேட்டிவ் கர்னல் K1 எடுத்தோம். இதான் Kx, T இந்த T இருக்குமா, இதான் கர்னல். அது y(t)க்கு இந்த பக்கம் இன்டெக்ரலுக்கு இந்த சைடு என்ன லாம்டா இங்கே இருக்கணும், இன்டெக்ரல் சைன் இருக்கணும், y(t) இது ரெண்டுக்கு இங்கே உள்ளது கர்னல். ரைட்டுங்களா? x, T x(t)ன்னு கொடுத்தாச்சு. இப்போ K1 கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் K2 K2 ஃபஸ்ட் கண்டுபிடி. K2னா அர்த்தம் இந்த இடத்துல லிமிட்டை மாற்றக்கூடாது. ஓகே. Kx, Z K1 Z, T. Kx உங்களுக்கு இது இருக்கா. இப்போ என்னது எக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு எக்ஸு, டீக்கு பதில் செட் ரீப்ளேஸ் பண்ணிங்க. அப்போ என்ன ஆயிரும், எக்ஸு செட் மாறிடும். K1 of Z, Tனா ரெண்டு ஒன்று தானே, மறுபடியும் அதே தான். ஓகேங்களா?
கிடச்சாச்சு. இப்போ இது இன்டெக்ரல் வந்து டிஇசெட்டில் வேரி ஆகும் அப்படின்னா. அப்போ என்ன ஆகலாம், இந்த எக்ஸ்டியை வெளியே எடுத்துலாம், எடுத்துகிட்டு அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுங்கள். செட்டை இன்டெகிரேட் பண்ணால் செட் ஸ்கொயர் இருக்குமா, அப்போது செட் கியூப் பை 3 1/3 வந்துடும், அவ்வளோதான். இப்போ K1 கண்டுபிடிச்சி இதுவே கொஸ்டின் கேட்க K2 மட்டும் கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி K3 கண்டுபிடிக்கலாம், சிமிலர் ப்ராசஸ். இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக புரிஞ்சுட்டா ஜஸ்ட் இன்டெகிரேஷன் தான். இப்போ K2 K3 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன் ஜென்ரல் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 3 இருக்கா, அடுத்து பாருங்கள் 3 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஜென்ரலாக எழுதிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்னது இட்ரேட்டிவ் கர்னல் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடச்சிரும்னா இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணி ரிசால்வன்ட் கர்னல் கிடச்சிடும். இந்த எழுதிருக்கும் பாருங்கள். இந்த லாம்டாங்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலாக லாம்டான்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? பொதுவாக லாம்டான்னு எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு எல்லாம் எக்ஸ்டி கான்ஸ்டன்ட் எல்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் என்னென்னா ஜாமெட்ரிக் சீரிஸ். ஓகே, ஜாமெட்ரிக் சீரிஸ். அப்போ என்னது λ/3 <1 இருந்தால் மாடுலஸ் வேல்யூ <1 இருந்தால் என்ன வரும், இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். அது என்னென்னு எழுதியாச்சு. சரிங்களா? இதான் என்னது இதோட ரெசால்வன்ட் கர்னல். சரிங்களா? ரைட். இப்போ சப்போஸ் சொல்யூஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்யூஷன் கேட்டால் என்ன பண்ணணும்னா, சொல்யூஷன் கேட்டாங்கன்னா அப்படியே எழுதுங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், y(x) f(x) லாம்டா, அதை அப்படியே ரிசால்வன்ட் கர்னல் ரீப்ளேஸ் பண்ணணும். இதை எழுத சொன்னேன்னா, இப்போ f(x) எக்ஸ்ன்னு சம்பளம் கொடுத்துருவோம். எக்ஸு லாம்டா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த f(t) இந்த f(x) எக்ஸ்னா f(t) அப்படியே இன்டெகிரேட் ரெஸ்பெக்ட் t போட்டுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ அதாவது நமக்கு என்னென்னா இட்ரேட்டிவ் கர்னல் K1 K2 கண்டுபிடிக்க தெரியுதான்னு பாருங்கள். அப்போ ரிசால்வன்ட் கர்னல் இது வந்து கேட்டால் செய்கிறது கஷ்டம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி இதை கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக லிமிட் இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரிசால்வன்ட் கர்னல் கேட்டிருக்காங்க. அப்படி தானே ஃபஸ்ட் ஆஃப் என்ன சொன்னால் இட்ரேட்டிவ் மெத்தட் படி K1 ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. K1ங்கிறது இந்த கொடுத்துருக்குது. ரைட்டுங்களா? இந்த அதாவது இந்த ரைட்டா. ஸோ K1 கண்டுபிடிச்சிட்டோம். K2 வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி K2 கண்டுபிடிங்க. K2 x, t லிமிட் 0 to 2π. K2 கண்டுபிடிச்சலாமா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க, K2 கண்டுபிடிங்க. K2 வந்து என்னது 0 ஆகும். K2 0 ஆச்சுன்னா K3 ஆட்டோமேட்டிக்காக K4 எல்லாமே 0 ஆயிரும். ஓகேங்களா? எல்லாமே 0 ஆயிரும். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? 0 ஆயிரும். ஸோ ரிசால்வன்ட் கர்னல்னால் என்னது, இந்த மாதிரி எழுதி இப்போ இதெல்லாம் 0 ஆச்சு. அப்போ இப்போ K1 தான் என்னது இதோட ரிசால்வன்ட் கர்னல். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரிசால்வன்ட் கர்னல் வந்து நமக்கு அந்த e(x+t) இது ஒரு முக்கியமானதுங்க. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஃபிக்ஸடாக படிக்க முடியாது, லிமிட் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது லிமிட் மாற மாற நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அதனால் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஃபெடரலாம் செகண்ட் கை வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இது மாறிக்கிட்டே இருக்கும்போது கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் சேம் பண்ணலாம். K1 கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிச்சாச்சு. K2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி K3 கண்டுபிடிங்க. நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே கண்டுபிடிச்சா அப்புறம் ஜென்ரலாக கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஓகே. அப்புறம் எல்லாத்தையும் சம் பண்ணி ரிசால்வன்ட் கர்னல் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இவ்வளோதான். அதே மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4th ப்ராப்ளம் y(x) வந்து எத்தனை சம் போட்டு 1 2 2 3 3ஆவது சம் இங்கே இருக்குது. இது போட்டாச்சுல 3. ஆமாம் 4ஆவது சம் தான் இருக்குது. இது சப்போஸ் இது கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் ரிசால்வன்ட் கர்னல் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேங்களா? இது அதேமாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஈஸியாக தான் வரும். இது சொல்யூஷன் வந்து sin x. ரைட்டுங்களா? இது வந்து என்ன பண்ணணும்னு ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இட்ரேட்டிவ் கர்னல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிசால்வன்ட் கர்னல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெடர்லாம் செகண்ட் கைண்டுக்கு இட்ரேட்டிவ் மெத்தட் படி சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வோல்டரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் செகண்ட் கைண்ட். சரிங்களா? இது ஒரு முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே a to x, இங்கே எக்ஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சலாம், இது வந்து நம்ம இந்த ரிசல்ட் அப்படி ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா அதே ப்ராசஸ் என்னென்னா அதே தான் K1 x, t அப்படிங்கிறது கொடுத்துருக்க கர்னல் எழுதியாச்சு. Knக்கு அதே ஃபார்முலா தான். என்னென்ன இங்கே என்ன செய்யணும், அங்கே கொடுத்துருக்க லிமிட்டை போடுவீங்க. இங்கே அங்கே a to b னா a to b, இங்கே என்னது t to xன்னு எடுக்கணும். சரிங்களா? அதான் அதில் ஒரு வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. சேம், அது மட்டும் தான் இங்கே டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே கொடுத்துருக்க இன்டெக்ரலில் லிமிட்டை அப்படியே தூக்கி போடுவீங்க, t to xன்னு போட்டுட்டு அதே ஒர்க்கை திரும்ப பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே ரிசால்வன்ட் கர்னல் அதே தான். சரி, மிச்சதெல்லாம் சேம் தான். இங்கே லாஸ்ட்டில் போடும்போது இதே இன்டெக்ரலில் போட்டுருணும். சரி, இங்கே டீ போட விட்றாரு. ரைட்டுங்களா? இவ்வளோ தான். இதை ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளங்க. இந்த பாருங்கள், இந்த இது கேட்டிருக்கேன், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சார் டேரெக்டாக ரிசால்வன்ட் கேட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா?
பாருங்கள் இதெல்லாம் சிம்பிளான ஃபங்க்ஷன் பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம், K1 x, t. K1 தான் அந்த கொடுத்துருக்க கர்னல் ரைட்டுங்களா. அடுத்து என்ன செய்கிறேன், K2 கண்டுபிடிச்சிருக்கேன். K2 கண்டுபிடிச்சதுனா பாருங்கள் உங்களுக்கே புரியும். இந்த இதை மட்டும் மாற்றிடாதீங்க. ஸோ இந்த இதை வேரியபிள்ஸை மாற்றினா முடிஞ்சு போச்சு. ஸோ z மைனஸ் டீன்னு வந்துருச்சு. இன்டெகிரேட் பண்ணால் K3 கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி ஜென்ரலாக எழுதியாச்சு ஓகேங்களா. 2 வந்துருச்சா. அதேமாதிரி K3க்கெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். K3னா அப்போ ஜென்ரலாக என்னது, இங்கே 2 வந்துருச்சா. இங்கே வந்து என்ன வரும்னா 6 வரும். இங்கே K3க்கு வந்து 6 வரும். அதாவது இங்கே 2 வரும், இங்கே மறுபடியும் 3 வரும். ஓகேவா. அப்போ 3 வந்து 6 ஒன்று வந்துடும். சரிங்களா. ஓகே. அப்போ இங்கே ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதலாம். சரி, இதான் என்னது இட்ரேட்டிவ் கர்னல்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் சம் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். சரி, ஜாமெட்ரிக் சீரிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இதான் இந்த கர்னலோட ரிசால்வன்ட் கர்னல். சரிங்களா. இது முக்கியமான ரிசல்ட். இது படிச்சுக்கோ. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 1 2 வாட். அடுத்து என்னதான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சொல்யூஷன் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். சரிங்களா. ஜஸ்ட் என்னென்னு பார்த்துங்க. ஓகே, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இருக்குல்ல, இது எழுதி லாம்டா இந்த இடத்துல ரிசால்வன்ட் கர்னல் கண்டுபிடிச்சி அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படியே இந்த இடத்துல இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. அவ்வளோதான். இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். அவ்வளோதான். சரிங்களா. சொல்யூஷன்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ரிசால்வன்ட் கர்னல் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்புறம் அடுத்த ஒரு ரிசால்வன்ட் கர்னல் முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸாக வரும். சரிங்களா. கர்னல் வந்து ரிசால்வன்ட் கர்னல் ஒவ்வொரு டைப்பும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்னா, இப்போ என்ன படிச்சிருக்கோம்னா K of x, tக்கு e பவர் x மைனஸ் டிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டேரெக்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். x, t லாம்டா கர்னல். சரி, ரிசால்வன்ட் ரைட்டா. என்ன பார்த்தோம், e பவர் x மைனஸ் டி 1 ப்ளஸ் லாம்டான்னு பார்த்தோமா. 1 ப்ளஸ் லாம்டா ஆக்சுவலாக கொடுத்துருக்க இன்டெக்ரல் இந்த மாதிரி இருந்தால் y of x f of x ப்ளஸ் லாம்டா a to x கர்னல் x, t y of t dt. சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தெரியுமா இருந்தால் இதுக்கு ரிசால்வன்ட். இந்த கர்னல் வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதுக்கு ரிசால்வன்ட் இது ரைட்டுங்களா. இது ஒன்று. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டாவது வந்து கர்னல் ஆஃப் x, t 1ன்னு இருக்குது. இந்த கர்னல் இதில் 1 ப்ளேஸ் பண்ணும்போது இதுக்கு ரிசால்வன்ட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எப்படி வருதுன்னு கொடுத்துருக்கேன். அதே ப்ராசஸ் தான். சரிங்களா. அதே ப்ராசஸ் தான் நீ போடுங்க. இது இட்ரேட்டிவ் கர்னல்ஸ் கிடச்சிருச்சு. அதை அப்படியே நான் சம் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, அதை அப்படியே நான் சம் பண்ணி போட்டு எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ்னால எல்லா ரியல் நம்பரும் கன்வெர்ஜ் ஆகும். அதனால் இந்த இதில் கொடுக்கல ரைட்டுங்களா. இதுதான் இதோட சொல்யூஷன். சிம்பிளாக இருக்கும் ரைட்டுங்களா. இதுக்கு என்ன வந்துருக்கு, ரிசால்வன்ட் கர்னல் e பவர் x மைனஸ் டி லாம்டான்னு வந்திருக்கா. இதை நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது. மூணாவது ஒரு முக்கியமானது. சரியா. இப்போ ஏ எக்ஸ் மைனஸ் டி, ஏ வந்து என்னது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும்போது இந்த மாதிரி இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறோம், இது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். பாருங்கள், வெரி சிம்பிள். இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாதுட்டா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். K3 K2 கண்டுபிடிச்சிருவீங்க, K3 கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா. அப்புறம் ஜென்ரலாக என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த மாதிரி Kn கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ ரிசால்வ்னா அப்படியே ஆட் பண்ணுறது. சரிங்களா. ஒரு சீரிஸ் வரும். அப்போ இந்த இதுக்கு கர்னல் வந்து இது வரும், ரிசால்வ் வந்து இது வருதா. அப்போது K of x, t a பவர் x மைனஸ் டி, ஏ வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும்போது இதுக்கு ரிசால்வ் என்ன வருது, a பவர் x மைனஸ் டி லாம்டான்னு வருதா. இப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ரிசால்வ் டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க ரைட்டுங்களா. ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாறாது, எக்ஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இங்கே இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது ரைட்டுங்களா. டோன்ட் வரி அபவுட் தட். அதாவது இந்த ஏ வேறு இந்த ஏ வேறு என்ன குழப்பாது. இந்த ஏங்கிறது பொதுவாக கொடுத்துருக்குதுண்ணா, இந்த ஏ இந்த ஏ அப்படி குழப்பிடாதீங்கண்ணா. பின்னு வச்சுக்கோங்க வேணா, பி இதெல்லாம் பின்னு வேணா வச்சுக்குவோம், இல்லை இதை பின்னு கூட வச்சுக்கோண்ணா. அந்த ஏ வேறு இந்த ஏ வேறு ரைட்டா. அப்போ இந்த கர்னல் கண்டுபிடிச்சிட்டோமா. அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி கர்னல் இந்த மாதிரி இருந்தால் இது ரிசால்வன்ட் கர்னல் வந்து பாருங்கள் அதே தான் இது. அப்புறம் இந்த மாதிரி கர்னல் இருந்தால் இது ரிசால்வன்ட் கர்னல் இது, இந்த மாதிரி இருந்தால் ரிசால்வன்ட் கர்னல் இது ரைட்டுங்களா. இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு கர்னலை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், e பவர் x மைனஸ் டி பார்த்தாச்சு, 1க்கு பார்த்துட்டோம், இதுக்கு பார்த்துட்டோமா 3, அதே மைனஸ் 4, இதுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. x, t என்ன பார்த்தோம், e பவர் x ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்லாம் முக்கியமான கர்னல். இதுக்கு ரிசால்வன்ட் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம k of x, t அடுத்து என்னது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர், இதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து என்னது அவ்வளோதானே. அடுத்து 1 போட்டாச்சு, 5, இந்த 1 இருக்கும். கர்னல் x, t வந்து காஸ் கச் எக்ஸ் காஸ் கச் டி. சரிங்களா. இந்த மாதிரி இருந்தால் கர்னல் ரிசால்வன்ட் என்ன வரும் நீங்கள் டேரெக்டாக எழுதிக்குவேண்ணா. ஸோ இதுக்கு என்ன போட்டுக்குவோம், e பவர் அப்படியே காப்பி பண்ணிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல e பவர் லாம்டா எக்ஸ் மைனஸ் டி, இதுக்கு அதே தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். இதுக்கும் அதே தான். அப்படியே எழுதிட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் எழுதிட்டு இந்த இடத்துல e பவர் லாம்டா எக்ஸ் மைனஸ் டி, அதே தான் இங்கேயும்.
cos h x by cos h t e power lambda x minus t. ஸோ இந்த 7 உங்களுக்கு இந்த 4 5 6 கர்னல் கொடுத்து இந்த 6 கர்னலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரைட்டுங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக டிஎன் செட்லாம் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ், நானே நடத்திருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ரிசால்வன் கர்னல் டேரெக்டாக கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த டைப்ஸ் வந்தாலே உங்களுக்கு தெரியணும். இந்த இருக்குல்ல, இப்போ இந்த டைப்ஸ் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், இந்த டைப்ஸ் வந்தாலே என்னது இதுன்னு சொல்லியிருக்கோமா. இப்போ லேம்டாங்கிறது இந்த பார்க்கணும், இந்த ப்ளஸ் சைனோட சேர்த்து எடுக்கணும்னா மைனஸ் இருந்தால் -2ன்னு எடுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான். லேம்டாங்கிறது 2 + 1 3ன்னு வந்துருக்கு. இதுதான் ரிசால்வன் கர்னல் ரைட்டுங்களா. சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் ரைட்டா, அதெல்லாம் தேவையில்லை. சொல்யூஷன் வேணால் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம் சரி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். சப்போஸ் ரிசால்வன் கர்னல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சரி இந்த கர்னல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிசால்வன் கர்னல் ஃபார்முலா இது சொல்லிடுச்சு. லேம்டாங்கிற இந்த இடத்துல 1 கரெக்டுங்களா. 1 இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் -1 எடுக்கணும் ரைட்டுங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன வரும், ரிசால்வன் கர்னல் வந்து லாம்டா வந்து -1 ரைட்டுங்களா. ரிசால்வன் கர்னல் வந்து இந்த x minus tன்னு இருக்குது ரைட்டுங்களா. இது அப்படியே டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரிசால்வன் கர்னல் 1ன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரிசால்வன் கர்னல் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் டேரெக்டாக நம்ம எழுதிடலாம் சரியா. ஸோ இவ்வளோதான். சரி, நம்ம என்ன பண்ணிட்டேன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் எல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டேன் சரிங்களா. இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த டைப்ஸ் 4 டைப்ஸ் ஃப்ரெடர்லாம் ஃபஸ்ட் கைண்ட், செகண்ட் கைண்டு, வோல்டரா ஃபஸ்ட் கைண்ட், செகண்ட் கைண்ட் கொடுத்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் கர்னல் முக்கியமானது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் நடத்திருக்கேன். சிமெட்ரிக் கர்னல் சிமெட்ரிக்கல் இல்லையான்னு கேட்டிருக்கேன், இது பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் செப்பரபுளா நான் செப்பரபுளா அது பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. அதாவது புரிஞ்சுக்கணும், அந்த சம்மேஷன் போட்டு எழுதியிருக்கோம், நீங்கள் பாட்டு எழுதிடாங்க. சம்மேஷன் போட்டு எழுதணும். சம்மேஷன் போட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எக்ஸ் டீயில் இருக்கணும். இந்த மாதிரி ஆக்சுவலி இப்படி கொண்டு வரணும். g1 of x h1 of t ப்ளஸ் g2 of x h2 of t இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களால் எழுத முடிஞ்சிச்சுன்னா ஓகேவா. ரைட், அதான் இங்கே சொல்லியிருப்போம். ரிசால்வன் கர்னல் தான் இப்போ சொன்னது. ரிசால்வன் கர்னல் இந்த டெஃபினிஷன் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன பார்த்தோம், இப்போ தான் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு இது சொல்யூஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இன்டெக்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணோம், இது ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்போம், அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது சொல்யூஷன் ரைட்டுங்களா. இது டேரக்ட் மெத்தட்லாம் கிடையாது. ஸோ சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட் டைப் ரைட்டுங்களா. இது ஒரு வீடியோஸ் போட்டேன். செகண்ட் வீடியோ என்னென்னா இது முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹோமோஜீனியஸ். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஹோமோஜீனியஸ் ஃப்ரெடர்லாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வித் செகண்ட் கைண்ட் வித் செப்பரபிள் கர்னல். கர்னலும் செப்பரபிளாக இருந்தால் இந்த மெத்தட் அந்த ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் வச்சு பண்ணுவோம். இது முக்கியமானது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் நடத்திருக்கேன் ஆல்ரெடி ரைட்டா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. ஸோ ஒன் பேஜ்லேயே முடிஞ்சிடும். ஓகே, ஐகன் வேல்யூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் இந்த டைப் நடத்தியாச்சு. இப்போ ஹோமோஜீனியஸ் முடிச்சிட்டோமா. அதே மாதிரி நான் ஹோமோஜீனியஸ் சேம் பார்ட். இந்த எஃப்எக்ஸ் நான் ஜீரோவாக இருக்கும். இப்போ அதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா. இதில் ஒன்றுமே எந்த வித மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. இவ்வளோ இங்கே கம்மியாக படித்த மார்க் வாங்கிடலாம் ரைட்டுங்களா. இதில் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்புறம் இப்போ போட்டது இவ்வளோ தான் கொஸ்டின் சரிங்களா. இவ்வளோ தான். இப்போ இதுலேருந்து எத்தனை கொஸ்டின், ஒரு 6 கொஸ்டின் கேட்பாங்க. 6 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.